பாக்குறீங்க? ஓ, அப்படி வீடு பார்க்கணுமா? ஆமா. பாக்கிறதுக்கு அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல? சுந்தரி அக்கா, என்ன மருமகளா? ஆமாக்கா. திடீர்னு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களை எல்லாம் கூப்பிட முடியாது. சரி, உன் மருமக கிட்ட எங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல? வாமா, இது சாந்தி. வணக்கம்மா. அக்கா, ஜோடி பொறுத்த அமக்களமா இருக்கு. முன்னையெல்லாம் நீ இந்த தெருவுல போறப்ப நீ போறியானே தெரியாது. இப்ப பளிச்சுன்னு இருக்க. மருமக வந்த சந்தோஷம் இல்ல? சரி, மருமகளுக்கு பூவாங்களா? குடு. 4 முழமா போடட்டுமா? அத்தை, எதுக்கத்தை இவ்ளோ? பரவாயில்ல, வச்சுக்கோமா. இந்த வச்சு விடு. எவ்வளோமா? 50 ரூபாப்பா. என்னங்க? ஏய் நட்ராஜ், என்ன இங்க? ஏய் நிம்மி, நிம்மி, எனக்கு பைக் நிறுத்திட்டு வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க தான் என்னோட அத்தை. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அத்தை, இவதான் என் அக்கா நிர்மலா. ஆமா, எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? பக்கத்துல ஒரு வீடு பக்கத்துக்காக போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ என்ன இவ்வளவு தூரம்? அவரோட கொலீக் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அத அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். ஓ, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேம்மா, பார்க்க முடியல. வாமா, வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போ. நீங்க கூப்பிட்டதே சந்தோஷமா இருக்கு. எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா வர முடியாது. என்னம்மா, ஏன் இப்படி பேசுற? இல்லங்க அத்தை, நான் வரதுனால தேவையில்லாம திவ்யாவோட சந்தோஷம் தான் கெட்டு போயிரும். அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கும் தேவையில்லாம பிரச்சனை வரும். எதுக்கு அதெல்லாம்? எனக்கு தோணும் போது கண்டிப்பா நான் ஃபோன் பண்றேன். நட்ராஜ் என்ன கூட்டிட்டு வர மாட்டாரா என்ன? அப்ப பாத்துக்கலாம். அத்தை, நான் உங்க வீட்டுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் தான். ஆனா கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். சரி, வரேன் திவ்யா. வரேன் அத்தை. வரேம்மா. வாங்க. ஓகே வரேன் நட்ராஜ். பை. திவ்யா பாய். போலாமா? அத்தை, போலாமா? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? இல்லம்மா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஏதோ 3வது மனுஷங்க மாதிரி ரோட்ல நின்னு பேசுறீங்களே. இதுக்கு பேரு தான் கௌரவமா அத்தை? அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இது? எனக்கு மனசே கேட்கலம்மா. விடுங்க அத்தை, என்ன பண்ண முடியும்? என்னம்மா இப்படி பேசுற? மதி கூட தான் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக அவளை வேணான்னு ஒதுக்கிட முடியுமா? ஒரு நாள் கூட அவ இல்லாம என்னால இருக்க முடியாது தெரியுமா? என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அவ தான் தப்பு பண்ணிட்டாலே விட்டு தொலைங்கம்மான்னு. எப்படிம்மா விட முடியும்? அவ பண்ணது தப்புதான். அத சொல்லி ஒதுக்கி வச்சுட்டா பண்ண தப்பு சரியாயிடுமா? இந்த மாதிரி இருக்கிறப்பதான் அவங்களை இன்னும் நம்ம நல்லா பாத்துக்கணும். எது தெரியாத இடத்துல கட்டிக்கிட்டு போயிருக்கா. அவளை அவங்க எப்படி வச்சு பாத்துப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? சரி, உங்க அம்மா ஏன் அப்படியே விட்டாங்க? எங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. முதல்ல நீங்க மட்டும்தான் அதை சரின்னு சொல்லிருக்கீங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதும் நீங்க சொல்றீங்க. அம்மாவுக்கு அவங்க வரட்டு கௌரவம் தான் முக்கியமா இருக்கு. வசதி வந்துட்டா பாசம் போயிடும் போல இருக்கு. அவங்க சொத்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அத்தை. எனக்கு பாசம் காட்ட நீங்க இருக்கிற மாதிரி பிரபு மாமாவோட பாசம் நிம்மிக்கு இருக்கு. எங்களுக்கு இது போதும் அத்தை. இல்லம்மா, பணங்காசை விடு. அதுக்காக அக்காவும் தங்கச்சியும் இப்படியே திருட்டுத்தனமா ஒருத்தர் பாத்துப்பீங்க? இது சம்பந்தமா உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல அத்தை, நடக்காதத பேசி என்ன ஆக போகுது? விடுங்க, விட்டுருங்க. இல்லம்மா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். இந்த அம்மா, விடப்பா. இந்த வீடுதாம்மா. இதோ 54 கூட போட்டிருக்கேன். வாங்க உள்ள வாங்க. தம்பி, இந்த வீடு தானா? இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. வாங்க. இங்க வீடு வாடகைக்கு
நீங்க அம்மா. நான் சுந்தரி. அகிலன் தம்பி சொல்லியிருந்தாரு. ஓ, அகிலன் தம்பி சொன்னவங்களா நீங்க? உங்களை பத்தி சொல்லிருக்காரு. வாங்க முதல்ல வீட பாருங்க. வாங்க வாங்க. பாருங்க. வாங்க, அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இது ஒரு பெட்ரூம். வாங்க கிச்சனை போய் பார்க்கலாம். வாங்க. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல அத்தை? வாங்க மத்ததெல்லாம் பேசலாம். வாங்க முன்னாடி போங்க. வாங்க உட்காருங்க. வீடு பிடிச்சிருக்குங்களா? என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நமக்கு என்னங்க இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். சரிங்க, சந்தோஷங்க. ஏங்க இந்த வாடகை மத்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்கன்னா அகிலன் தம்பி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டாரு. வீடு உங்களுக்கு தான். மாச வாடகை 13,500 ரூபாய். லீஸுக்குன்னா 5 லட்சம் ரூபாய். கரண்ட் பில்லு மீட்டர் என்ன ஓடுதோ அது கட்டினா போதும். மொரவாசலுக்கு 300 ரூபாய். இது நார்மலா எல்லாரும் வாங்குறதுதான். தெரியுங்க, நானும் நிறைய வாங்கியிருக்கேன். சரிங்க, நாங்க இந்த வீடு எடுத்துக்கிறோம். சரிப்பா. அப்புறம் ஏசி கைசர்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லைன்னா சொல்லிடுங்க, நான் கழட்டிடுறேன். அதுக்குன்னு தனியா காசு ஏதாவது தரணுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சில பேர் கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகும்னு யூஸ் பண்ணாம இருப்பாங்க. அப்புறம் அது வீணா போயிடும். அதான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மருமக அப்படியே வளர்ந்த பொண்ணு. இருக்கட்டுங்க. எதுக்கு அத்தை? அதெல்லாம் வேண்டாம். நீ பேச மருமா. அம்மா ஒரு நிமிஷம். திவ்யா நீ வா. அம்மா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? என்னப்பா இதுக்கு தான் கூப்பிட்டியா? அதான் திவ்யாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேல. இல்லம்மா, நான் வாங்குற சம்பளத்தை வாடகை கொடுத்துட்டா அப்புறம் செலவுக்கெல்லாம் என்னம்மா பண்றது? இல்ல அத்தை, இந்த வீடு வேண்டாம். இதை விட கம்மியான ரேட்லயே பார்க்கலாம். இல்ல இப்ப இருக்க வீட்லயே இருந்துக்கலாம். நட்ராஜ், லீஸுக்குன்னு 5 லட்சம்னு சொன்னாங்கல்ல? ஆமாம்மா. அதுவே சரின்னு சொல்லிடுப்பா. சரிங்கம்மா வாங்க. வா. சரிங்க, நாங்க லீஸுக்கே எடுத்துக்கிறோம். சரிப்பா, உங்க விருப்பம். சரி, அப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். சரிப்பா, சரி. சந்தோஷம். அப்ப நாங்க வரோங்க. வாங்கம்மா. வாமா. வரோங்க. பாத்து வாங்க பாட்டி. வாமா. என்னம்மா ஏன் தயங்குற? இது ஓ வீடம்மா. இங்க வர்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? வா வாமா. வாமா. வசந்தா, வசந்தா. நித்யா வாமா. வாமா நித்யா, எப்படிமா இருக்க? நீ ரோட்ல கிடந்ததை பார்த்துட்டு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன் பாட்டி வந்து விஷயத்த சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. உன் மாமனார் போன்ல பேசுனதை நீயும் கேட்டிருப்ப. இப்ப நானும் அந்த மனநிலையில தான் இருக்கேன். உனக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது. உன் கூட சண்டை போட்டு நான் என்னத்தமா சாதிக்க போறேன்?
என் பொண்ணு கல்யாணத்தை கண்ணால பார்க்க முடியல, பையனுக்கு கல்யாணமே பண்ண முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் வீம்பு பண்ணி எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? இருக்க போற கொஞ்ச நாள்ல பொண்ணு பேர பிள்ளைங்கன்னு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம போயிடுவோம்னு பயமா இருக்குமா? அதுக்காக தான் உன் பாட்டி கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். என்னம்மா அப்படியே நிக்கிற? வா உட்கார், வா வாமா. போம்மா. வசந்தா, வசந்தா. என்னங்க? ம், இங்க பாத்தியா யார் வந்திருக்கான்னு பாரு. நெல்லடி, உனக்கு என்ன கல் மனசாடி? புள்ள வாய் வயருமா முழுகாம வந்திருக்கா. ஒரு வார்த்தை கேட்டா குறைஞ்சா போயிடுவேன். எந்த பொண்ணுமே முதல்ல தான் உண்டான விஷயத்த பெத்த தாய்கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பா. அந்த கர்மாந்திரம் எனக்கு தெரியாமையா இருக்கு. அந்த அளவுக்கு அத்து போற மாதிரி எல்லாம் பண்ணிட்டா. என் இடத்துல இருந்து யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இவன் என்ன எத்தனை இடத்துல எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினா. இப்போ இவன் செஞ்ச அதே வேலையை இந்த சஞ்சயும் பண்ணிட்டு போயிட்டான். மானம் போய் மத்தவங்க முன்னாடி தலை காட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். பொருந்ததுல இருந்து ஒரு குண்டூசி எடுக்க விட்டுருப்பேனா? அப்படிதான் நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். எதுக்கு? இந்த மாதிரி நேரத்துல கூட பெத்தவனா அவ முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டால. அவங்க பிள்ளைய பெத்துக்கும் போதுதான் பெத்தவ மனசுன்னா என்ன, அவ பாசம்னா என்னன்னு புரியும். சரிப்பா, நான் கிளம்புறேன். என்னம்மா இப்பதானே வந்த? நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதா பாட்டி சொன்னாங்க, அதான் வந்தேன். நீங்களும் நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். என்னம்மா அம்மா பேசலையேன்னு வருத்தமா? நான் வரேன்ப்பா. என்னங்க, அவளை இருக்க சொல்லுங்க. வாயும் வயிறுமா வந்திருக்கா. அவளுக்கு பிடிச்சது சமைச்சு போடணும் போல இருக்கு. இருந்தவளை சாப்பிட்டு போக சொல்லுங்க. இங்க பாருமா, அவ சும்மா கொஞ்ச நேரம் அப்படிதான் கோவமா இருப்பா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? உங்க அப்பன் சொல்றது சரிதானம்மா. என்கிட்ட கூட எவ்வளவோ சண்டை போடுற. 8 மணி ஆனா தண்ணியோட மாத்திரையும் கொண்டு வந்து நிப்பா. உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கனால தான் அவ உன் மேல கோவப்படுற. வாமா அப்சரா, வா. இதான் உன் நாத்தனார் நித்யா. அன்னைக்கு கூட நீயும் மதியும். ஓ, சரி சரி, இப்பவாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்குங்க. ஹாய் நித்யா. இது பாருங்க, நான் கூட கடைசி நேரத்துல வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான். ஆனா நான் புருஷன் வீட்டுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கேன். இப்ப கூட என் மாமனார் பர்மிஷனோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க வாழணும்னு வந்துட்டீங்க. இனிமே இது உங்க குடும்பம். மதியக்கான் இல்ல, நானே கேட்டா கூட இங்க நடக்கிறது எதுவும் நீங்க சொல்லவே கூடாது. என்னம்மா என்னாச்சு? மதி கூட என்ன பிரச்சனை? மதியக்காவ இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குப்பா. அதான் 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. தெரியலனா கூட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மீட் பண்ணிருப்பாங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, விடுங்க. இல்லம்மா,
இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா ரத்தம் கொதிச்சு போயிடும். இவங்களுக்கு மருமக அந்தஸ்து கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணி இங்க வந்திருக்காங்க. வேற வழி இல்லாம நாமளும் கொடுத்தாச்சு. ஆனா இவங்க இந்த வீட்டு மருமகளா இருக்க மாட்டாங்களாம். இந்த வீட்டு மருமகளா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மதிச்சு நடக்கணும்ல. அப்சரா, எதுக்கு எடுத்தாலும் சரஸ்வதி அம்மாவுக்கு போன் பண்றேன்னு சொல்லுவியே, இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணட்டா? பண்றேன், வரட்டும், பேசுவோம். அப்பா விடுங்கப்பா, இத போய் பெருசாக்கிக்கிட்டு. இல்லம்மா, இதை விட பெருசா டெய்லி இங்க நடந்துட்டு இருக்குமா? ஹலோ, சொல்லுங்க தர சார். இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? அப்சராவுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இல்ல, அப்சராவுக்கு என்ன பிரச்சனை சார்? அப்சரா தாங்க பிரச்சனையே. நீங்க உடனே கொஞ்சம் புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன் சார். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க சார். அது வந்து பாருங்க, பள்ளிக்கூட பசங்க எக்ஸாம் எழுதுறப்போ ஃப்ளையிங் ஸ்குவாட் செக் பண்ற மாதிரி எங்க வீட்டுக்குள்ள போந்து செக் பண்றீங்கல்ல. கிச்சன்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் வந்து எட்டி பாக்குறீங்க. சார், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க, பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நீங்க நேர்மையா பேசுவீங்கல்ல. நிச்சயமா பேசுவேன் சார். இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உடனே வந்து பேசுங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். வாங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. உங்க டீச்சர் அம்மா வராங்க. என்னப்பா, இத அப்படியே விட்டுருக்கலாம்ல. இல்லம்மா, இங்க என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நீயே அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவ. என்னப்பா சொல்றீங்க? முதல்ல உங்க அண்ணன் என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பாருமா. மேலதான் இருக்கான், போய் பாரு. சஞ்சய், தயவு செஞ்சு மரியாதையா வெளில போயிடு. இல்ல சஞ்சய். இத பாரு, என்னால இப்ப யாரையும் பார்த்து பேச முடியாது. போயிடு, போன்னு சொல்றல. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க, 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 உட்காருங்க அண்ணி. ஏங்க, இத பிடிங்க. கொடுங்க. என்னம்மா, வீடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மதி, எல்லா வசதியும் இருக்கு. திவ்யாக்கும் பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிட வேண்டியதானே? பேசிட்டம்மா, ஆனா வாடகைனா 13-14,000 வரும் போல இருக்கு. லீஸுக்குன்னா ஒரு 4-5 லட்சம் ஆகுமா? என்னம்மா நீ, எல்லாரும் தாராளமா தங்கணும்னா அதுக்கு கம்மியா இப்ப யாருமா வீடு கொடுக்கறாங்க? இல்லம்மா, நட்ராஜ் வருமானத்தை எல்லாம் வாடகையா கொடுத்துட்டா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, பாத்துக்கலாம் விடு. அதான் மதி, லீஸ்னா ப்ராப்ளம் இருக்காது. நான் இங்க எம்டி கிட்ட அட்வான்ஸ் கேக்குறேன், கண்டிப்பா தருவாரு. அதை கொடுத்துட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை மதி. நீ கேட்டு பாரு நட்ராஜ், இல்லன்னா கூட கவலைப்படாத, நான் அரேஞ்ச் பண்றேன். இல்ல, எங்க ஆபீஸ்லயே கண்டிப்பா கிடைச்சிரும் மதி. அப்புறம் என்ன, விடு. சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாத்தியா மதி, அரிசி பொடைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தங்கமான பொண்ணு இல்ல? திவ்யா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன் மாமியாரு? என்ன அண்ணி, நீ தங்கமான பொண்ணாமே? இல்லையா அண்ணி, ஒரு நாள்ல எத்தனை தடவை தான் இதையே கேக்குறது? போர் அடிக்காதா? மதி, வீடு பார்க்க போறப்போ திவ்யாவோட அக்காவை பார்த்தோம். திவ்யா மாதிரியே நல்ல பொண்ணு. திவ்யாவோட அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. பாவம் அந்த பொண்ணு, பாக்குறதுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சுமா. திவ்யா, நீ கவலைப்படாதம்மா, நான் நாளைக்கே உங்க அம்மாவை பார்த்து பேசுறேன்னு. பெத்த
பெத்த பிள்ளைங்க கிட்ட அப்படி என்ன வீம்பு? நான் பேசி சரி பண்றேன். என்ன? சரிங்க அத்தை. சரி குடு, நான் படிக்கிறேன். இல்ல பரவாயில்ல அத்தை. பரவாயில்ல குடு, நீ போ. சரிங்க அத்தை. ஏமா, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? நீ என்ன சின்ன குழந்தையா? என்ன மதி, நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே நீ இருக்க. பண்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட போய் நீ என்ன பேச போற? பாவம் மதி, திவ்யா கூட பிறந்தவள நடு ரோட்ல பாத்துட்டு பேச கூட பயந்துட்டு நிக்கிறா. அதுக்கு நீ என்ன நாட்டாம? பெத்த பொண்ணே வேண்டான்னு அந்த அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு பொண்ணு, அதுவும் அவங்க பெத்த பொண்ணு திவ்யா. அவ சொல்லியே அவங்க கேட்கல. நீ சொன்னா மட்டும் எப்படி கேட்பாங்க? நான் சொன்ன கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கறாங்கன்னா அதை எப்படி காப்பாத்திக்கணும்னு தான் பாக்கணும். அதை கெடுத்துக்க கூடாது.